ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், how are you all? வெல்கம் டு நிமல் அண்ட் மித்ரன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம திருவிழாவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியில் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1 போட்டேன். அது கண்டிப்பாக பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் வந்து 5 days திருவிழா நடக்கும். ஆல்ரெடி 2 daysக்கான திருவிழா பார்ட் 1ல் போட்டிருக்கேன். இது பார்ட் 2. இதில் வந்து ரிமைனிங் 3 daysோட வீடியோஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சிஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் ஒரு ஸ்னாப் எடுக்க சொன்னேன். அழகாக எடுத்து கொடுத்தா. ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கிளம்பி ஃபேமிலியோட மாமா பசங்க, பெரியம்மா பசங்க, சித்தி பசங்க எல்லாம் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பி வந்துட்டோம். கோயிலோட அவுட்டர் லுக் வந்து இப்படி தான் இருந்தது பகலில். அன்றைக்கி வந்து திருவிழாவில் விளக்கு பூஜை அன்றைக்கி நைட்டு வியூ காமிச்சிருந்தேன். இது வந்து பகலில் வந்து வியூ இப்படி தான் இருந்தது. ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன் எல்லாம். கரும்பு, இளநீ, வாழைத்தாறு, வாழை மரம் அதை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். தம்பி வந்து சித்தி பொண்ணோட கொஞ்சம் முன்னாடியே கோயிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகி வந்து வேகமாக கட்டி பிடிச்சான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடியாக நிற்கிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கோவிலில் வந்து கொஞ்சம் நேரம் சாமியை வந்து எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் சாமி ஆட்டம் வந்து வரிசையாக வரும். எல்லா சாமியும் ஒன்று ஒன்றா ஆட ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து நாளைக்கு பூ வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு பாட்டிக்கிட்ட பூ வாங்கிட்டு இருக்கேன். தம்பி இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் முடிஞ்சது அவனுக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கான் அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு. இது அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான திருவிழா தான். தம்பி ஒய்ஃப் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இதை பார்க்க. நிறைய பேர் இந்த கோவிலில் இருக்கிறது வந்து பார்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து சாமி ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு சாமியும் அப்படியே வந்து அருள் வர்றதுக்கு முன்னாடி இந்த வில்லுப்பாட்டு தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாட ஆரம்பிப்பாங்க. சாமி ஆடுறதை பார்க்குறதுக்காக தான் எல்லா மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சாமி ஆட போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வில்லுப்பாட்டு நல்லா பாடி அந்த அந்த ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்த வில்லுப்பாட்டுக்காரங்களாம். சாமி ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். ஒரு சாமியாக வரிசையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இவங்க வந்து கூட்டத்தில் வந்து மக்களை ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு பூ, பழம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாமி வர்றது வந்து ஒரு சாமி வந்தோடனையும் ரெகுலராக வர்ற அவங்க எல்லாருக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அருள் வந்து அந்த சாமி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எப்படா சாமி நம்மளை கூப்பிட்டு ஏதாவது பூவோ பழமோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போது அதே திருவிழாக்கு எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் வந்திருக்கோம். அவங்க வந்து இப்போ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக தாங்க இருக்குது. இதோ எங்கள் ஃபேமிலிலாம் இங்கே நிற்கிறோம். அம்மா, தம்பிங்க, அப்புறம் வந்து எங்கள் சித்தி பொண்ணு எல்லாம் இங்கே நிற்கிறோம். சிஸ்டர் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்தனால பீப்புள் எல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அங்கே உள்ள கோயிலுக்குள்ளலாம். நாங்கள் இங்கே பின்னாடி தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் சாமி ஆட்டம்.
பார்த்தீங்கன்னா இந்த சாமி கையில் வந்து பூ வாங்கி வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து கூட்டத்தில் யாரையாவது ஒரு லேடிஸை பார்த்து கூப்பிட்டு அந்த பூவை கொடுப்பாங்க. அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சாமி நமக்கு பூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பழங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. அதுவும் வாழைப்பழம்லாம் சொல்லவே வேணாம், நிறைய பழங்கள் வாங்கி கோயிலில் மக்கள் வந்து கொடுக்குறத இவங்க வந்து எல்லா மக்களுக்கும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தாங்க சான்ஸே இல்லை, நல்லா வாசிப்பாங்க. அது கேட்க கேட்க நமக்கு அப்படியே ஒரு மாதிரி நமக்கே அருள் வந்த மாதிரி பரவசமாயிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். செண்டு மேளம்லாம் கடைசி நாள்லாம் ரொம்பவே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து 2 செட் ஆஃப் அந்த நாதஸ்வரம் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வாசிப்பாங்க இவங்க எல்லோரும், செண்டை மேளம் வந்து வெளியில் வந்து வாசிப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த லேடிக்கு வந்து சாமி திருநீரை எப்படி அள்ளி பூசி விடுறாங்க பாருங்கள் முகம் ஃபுல்லாக. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபன்னியாகவும் ஏதாவது நடக்கும். அதே மாதிரி நம்மளை தான் கூப்பிட்றாங்க சாமின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிப்போம், பார்த்தா பக்கத்தில் இருக்கவங்கள கூப்பிட்ருப்பாங்க பூ பழம்லாம் கொடுக்குறதுக்கு. அதோடு முடிச்சுட்டு நாங்கள் 4வது நாள் திருவிழா முடிச்சிட்டோங்க. அடுத்து கடைசி நாள், இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியும், இது வரைக்கும் வந்த எல்லா சாமியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஆடுவாங்க. ஒவ்வொரு சாமியாக வந்து அருள் வந்து அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஆடும்போது பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கும். இந்த கடைசி நாள் தான் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கும். சாமிக்கும் அப்புறம் ஆடி முடிக்கிற வரைக்கும் பன்னீர், அந்த ஜவ்வாது, அப்புறம் வந்து தண்ணி, இதெல்லாம் அடிக்கடி வந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அது அப்படியே குளிர்ச்சி ஆகணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மெயினாக இந்த திருவிழா வீடியோ எதுக்காக போடுறேன் அப்படின்னாங்க, இது வந்து எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் நிறைய இதில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. நாங்கள் அப்போல்லாம் வந்து அவ்வளோ சின்ன வயசாக இருக்கும்போது எதுவுமே தெரியாது, சாமி ஆடுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருப்போம். இப்போ வரைக்கும் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அதை சாமி ஆடுறதை பார்க்குறதுக்கு. அது ஒரு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே வந்து ஹாப்பியான மொமெண்ட்ஸு இந்த கோவிலில் திருவிழா பார்க்குறது. அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பேக் டு ஹோம் டவுன் போயிட்டு இந்த மாதிரி திருவிழாலாம் பார்த்து என்ஜாய் பண்ண மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கூட. இங்கே இந்த பூப்பந்தல் மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து இந்த கடைசி நாள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து எல்லா சாமியும் சேர்ந்து அதை வந்து அதில் இருக்க மாலை, அந்த பூ எல்லாத்தையும் பிச்சு இது பண்ணி அதை அப்படியே அந்த இது வந்து அவங்க அருள் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் ஆசுவாசமாகி அருள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோட அப்புறம் சாமியாட்டெல்லாம் முடிஞ்சு அவங்க அப்படியே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியாக கோயிலில் வந்து பிரகாரத்தை சுற்றி அப்படியே அமைதியாக வருவாங்க எல்லா சாமியும். அப்புறம் வந்து வீதி உலா வருவாங்க. இப்போ வந்து சாமியாட்டெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாமி எல்லாத்தையும் ஒரு தடவை சுற்றி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருந்தது, அப்படியே கலகலன்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக கோவிலே அப்படியே அமைதியாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக சாமியை ரொம்ப சுற்றி கும்பிட்டோம் நாங்கள். இனிமேல் பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் ஊர் மக்கள் எல்லார் வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியாக அப்படியே ஊர்வலம் மாதிரி வருவாங்க. மக்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து தெருவாசல்லாம் தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணிலாம் வேப்பலை வச்சு ரெடி பண்ணி வச்சிட்ருப்பாங்க. கோலம்லாம் போட்டு வீதியே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும். இதோ வந்துட்டாங்க. நாங்களும் வந்து எங்கள் மாமா வீட்டில் தண்ணியெல்லாம் தெளித்து மஞ்சள் தண்ணிலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா சாமிக்கும் தண்ணி ஊற்றி சாமியை வந்து கும்பிடுவோம். அப்புறம் சாமி
சாமி வந்து திருநீர் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வீட்லேயும் அழகாக வாசலில் தெளித்து அவங்க கொஞ்சம் அவங்க கையால் எடுத்து தெளித்து விடுவாங்க. அது கொஞ்சம் மங்களகரமாக வீடு வந்து கொஞ்சம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் எல்லா சாமியும் வரிசையாக எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கடைசியாக இங்கே நம்ம வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இங்கே ஒரு ஐயா கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில் வந்து எங்கள் குடும்ப கோவில். அங்கே வந்து எல்லாம் முளைப்பாரி எல்லாம் ரெடி பண்ணி இங்கே ஊர் பெண்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த முளைப்பாரியை வந்து ஐயா கோவிலுக்கு முன்னாடி வந்து கும்பிட்டு கொண்டு போய் ஆற்றுல வந்து கரைப்பாங்க. எல்லா சாமியும் அப்புறம் ஐயா கோவில் முன்னாடி நின்று அதை ஒரு தடவை வணங்கிட்டு அப்படியே கிளம்பி திரும்ப கோவிலுக்கு போவாங்க. இங்கே ஐயா கோவிலில் வந்து எங்கள் மாமா தான் வந்து அவங்க மேலே தான் ஐயா சாமி வந்து ஆட்டம் வரும். எல்லா சாமியும் ஆடும்போது மாமாவுக்கும் ஆட்டம் வந்துருச்சு. அவங்களும் வந்து ரொம்ப அந்த அருள் அதிகமாகி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தான் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி சாமிக்கு ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்பப்போ வாளியில் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து எல்லா சாமிக்கும் தண்ணி நிறையா ஊற்றி அவங்கள வந்து குளிர வச்சாங்க. இப்போ தான் முதல் நாள் திருவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதுக்குள்ளே 5 நாள் திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. 5 நாளுமே கோவிலில் சாப்பாடு, நைட்டு டிஃபனு, மார்னிங் மட்டும்தான் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் ஊர் மக்கள் எல்லாமே அந்த 5 நாள் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக இருந்தவங்க. இனிமேல் நாங்கள் திருவிழா முடிஞ்சிருச்சு, எங்கள் ஊரை பார்த்து நாங்கள் போக வேண்டியது தான். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் திரும்ப திருவிழாவுக்கு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கும் எங்கள் ஊர் திருவிழா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலோட எப்பவும் இணைஞ்சிருங்க. அடுத்து ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.